ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் செகண்ட் குவாலிஃபயர் மேட்சை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2வது தகுதி சுற்று போட்டி குறித்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் நடைபெற்றது. இந்த போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண கேப்டன் சஞ்சு சாம்சன், ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொன்னார். இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி, அதாவது சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வந்து பார்த்திங்கன்னா 175 ரன்களை அடித்து 9 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர் வந்து முடித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரன் கேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரன் அடித்தார். அதே போல் ராகுல் திரிபாட்டி வந்து ஒரு ஃபாஸ்ட் இன்னிங்ஸ் ஆனார். அவர் வந்து 37 ரன் அடித்தார். 15 பாலில் 37 ரன் அடித்தார். அதே போல் டிராவிஸ் ஹெட் வந்து 34 ரன் அடித்தார். அதே போல் இம்பேக்ட் பிளேயராக களமிறங்கிய நம்ம சபாஷ் அகமது வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு அவர் ஒரு 18 ரன் அடித்தார். அது ஒரு முக்கியமான 18 ரன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியோட ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸோட பட்டியல்னு வைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோன்னா ஆவேஷ் கான் வந்து அவர் 3 விக்கெட் எடுத்தார். ட்ரெண்ட் போல்ட் 3 விக்கெட்டு. அதே போல் சந்தீப் சர்மா வந்து 2 விக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் கார்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு பிறகு செகண்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ராஜஸ்தானி வந்து பார்த்திங்கன்னா 139 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 36 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தரப்பில் ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னா துரவ் ஜுரேல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 56 ரன் அடித்து நாட் அவுட்டில் வந்து இருந்தார். அதே போல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து 42 ரன் அடித்தார். ஸோ இவங்க 2 பேருக்குமே கரெக்டான கம்பெனி வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அந்த ரீச் பண்ண வேண்டிய டோட்டலை வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின் பவுலர்ஸான நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் யுஸ்வேந்திர சகல் 2 பேர்த்தையுமே வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் வந்து அடிச்சிட்டாங்க. இதில் வந்து இந்த வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அணி வந்து விக்கெட்டுகளை விட்டாலும் ரன் ரேட்டை வந்து குறைய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸால் அதை வந்து பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து தோல்விக்கு முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். பட் இந்த வெற்றியின் மூலமாக தன்னுடைய 3வது ஃபைனலுக்கு வந்து நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் அணி வந்து முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இதான் முக்கியமான நியூஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 9 மேட்ச்சில் 8 மேட்ச்சில் வின் பண்ண நம்ம முதல் 9 மேட்ச்சில் 7 மேட்ச்சில் வின் பண்ண நம்மளோட ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பரிதாபமான முறையில் வந்து வெளியேறிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டியினுடைய அப்டேட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் ஃபைனல் வந்து நாளைக்கு வந்து சென்னை செப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.